தந்தையர் தினத்து அன்னைக்கு நம்ம எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப அழகான மெசேஜ் உள்ள ஒரு குறும்படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த திரைப்படத்தினுடைய நாயகன்னே சொல்லலாம். இந்த படத்தினுடைய திரைக்கதை எழுதினவர், அது மட்டும் இல்லாமல் வசனகர்த்தா, தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் நடிகருமான KSP விஸ்வநாதன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ இப்போ வந்திருக்க விருந்தினர்களுக்கு எல்லாருமே இப்போது பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துகிற நேரம் அது. அதுக்காக சிறப்பு விருந்தினர்களான நடிகர், இயக்குனர் அண்ட் தயாரிப்பாளரான R. சுந்தரராஜன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு நம்ம படத்தினுடைய இயக்குனரான KSP விஸ்வநாதன் சார் அவர்கள் பொன்னாடை சார்த்தி மரியாதை செலுத்துவார். அடுத்து இயக்குனரும் நடிகருமான R. அரவிந்த்ராஜ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கில்டு தலைவர் ஜாகுவார் தங்கம் சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். சார், பொன்னாடை சாத்தின பிறகு எல்லாரும் அப்படியே மேடையில் அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கில்டு தலைவர் ஜாகுவார் தங்கம் சார் அவர்களுக்கு KSP விஸ்வநாதன் சார் பொன்னாடை போர்த்துவார். பொன்னாடை போர்த்துவார். சார், ப்ளீஸ் டூ தி ஹானர். நல்லாசிரியர் விருது பெற்ற டாக்டர் மூகா பரமசிவம் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார், பொன்னாடை போர்த்தினதுக்கு அப்புறமா எல்லாரும் ஸ்டேஜ்ல அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ப்ளீஸ் டூ சீட். குன்னக்குடி வைத்தியநாதன் சாரனுடைய சீடரான நடிகர் கோவிந்தா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளரும் பட தொகுப்பாளருமான நவீன்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார், கொஞ்சம் முன்னாடி. இப்போ ஜாகுவார் தங்கம் சார் அவர்கள் KSP விஸ்வநாதன் சார் அவர்களுக்கு முன்னாடி போர்த்துப்பார். ஓகே, குறும்படத்தை பற்றி தன்னுடைய அனுபவத்தை பகிர்றதுக்கு படத்தினுடைய தயாரிப்பாளரும் இயக்குனருமான KSP விஸ்வநாதன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம், எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும், இந்த படத்தை காண வந்த நண்பர்களுக்கும், கெஸ்ட்டு என்னோட நண்பர்கள் சார் சுந்தரராஜன் சார், இவர் நம்ம ஜாக்குவார் சார், அடுத்து நம்ம அந்த அரவிந்த் சார், நம்ம 20 வருஷம் நண்பர்கள். அவங்க இந்த படத்தை நான் கதையோசனை எழுதும்போது நம்ம எப்படி இந்த படத்தை ஒரு தந்தை மகன் இவங்களுக்குள்ள இது நம்ம எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி யோசித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக யோசித்த பிற்பாடு எனக்கு இப்படி இந்த படம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் வந்துச்சு. வரையும் அது அந்த தயார் பண்ணிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. அந்த ஆக்சிடெண்ட் முடித்து திருப்பி நான் ஒரு 2 வருஷத்துக்கு பின்னாடி போகிறேன். திருப்பி படத்தில் இது பண்ணுறேன்.
இது வந்தவங்க எல்லாத்துக்கும் பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம். சுந்தரராஜன் சார் தற்பொழுது பிஆர்ஓ மணிகண்டன் சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்த இருக்கிறார். சுந்தரராஜன் சார். ஓகே, எல்லாரும் கைத்தட்டி சேர் பண்ண நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மன்னிக்கவும் சார், மன்னிச்சிருங்க, சாரி. தொகுப்பாளனி இந்துஜா அவர்களுக்கு சுந்தரராஜன் சார், ஜாக்குவார் தங்கம் சார் அவர்கள் சால்வை அணிவிப்பாங்க. மரியாதைக்கு நன்றி. தற்பொழுது பட தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான ஆர் சுந்தரராஜன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வன்முறை அப்பா நல்ல டைட்டிலு, நல்ல விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஒரு குறும்படங்கிறதுனால கொஞ்சமாக சொல்லிட்டாங்க. இதுவே ஒரு பெரிய திரைப்படமாக இருந்தால் ஒரு 2.5 மணி நேரம், ஒரு வார்த்தை தான். திருக்குறளில் ஒரு 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 1.25 அடியால் உலகம் அளந்ததுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த குறும்படத்தில் ஒரு மெசேஜ் சொல்லணுங்கிறதுக்காக அவ்வளோதான் சொல்ல முடியும். இது படமாக இருந்தால் ஒரு 2.25 மணி நேரம் வரும். இது ஒரு 15-20 நிமிஷம். அவர் கிடைச்ச சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது நினைக்கிற விஷயம் என்ன, ஒரே லைன் தான் கதை. அந்த கதை எப்படி நடந்தால் எப்படி இருப்பாங்க, அவங்கவங்க வளர்ப்புனால மட்டுமே வளர்ப்பு எப்படியோ அப்படித்தான் ஆவாங்கங்கிறதெல்லாம் இப்போது ஒரு கதாசிரியருங்கிற முறையில் அப்படி இல்லாமல் கூட நல்லா வந்தவங்கெல்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருஷமும் கடைசியில் பார்த்தா ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற பையன்தான் முதல் மார்க் வாங்குகிறான், ஒரு வண்டி இழுக்கிறவன் பையன்தான் முதல் மார்க் வாங்குகிறான். ஒரு அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததுனால ஒருத்தர் வந்துட மாட்டாங்க. எனக்கெல்லாம் நான் 2வது படிக்கிறப்போ, 2வது படிக்கும்போது எங்கள் அப்பா என்னை போட்டு அடிக்கிறாரு. எதுக்கால வீட்டுக்காரர் ஒருத்தர் அடிக்கும்போது எப்படி இருந்தாலும் வன்முறை அப்பான்னு இதில் சொல்லி திருத்தரப்பாங்கிறது ஒன்று வேற. என் வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னா, அதாவது இப்போ எனக்கு 75 வயசுன்னா நான் சொல்கிறது ஒரு 70 வருஷம் 69 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அப்பா என்னை போட்டு அடிக்கிறாரு. அப்போ 2வது படிக்கிறேன் நான். ஒரு வன்முறையை தூண்டக்கூடாதுன்னா எங்கள் அப்பா என்னை போட்டு அடிச்சிடக்கூடாது இல்லையா, ஆனால் அடித்தார். அது ஒரு வன்முறை. எதனால் அடிக்கிறீங்கன்னு எதுக்கால வீட்டுக்காரர் கேட்குறாரு. ஏங்க பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னா, இல்லைங்க போன மாதம் ஒரு புஸ்தகம் வாங்கி கொடுத்தேன், கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு வந்தான். 10 நாளைக்கு முன்னால் அதே புஸ்தகத்தை வாங்கி கொடுத்தேன், மறுபடியும் கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டேன்ட்டு வந்தான். நேற்று அதே புஸ்தகத்தை வாங்கி கொடுத்த மறுபடியும் கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்ட்டு நிற்கிறான். அதனால தான் அடிக்கிறான்ட்டு மறுபடியும் போட்டு அடிக்கிறார். அப்புறம் மறுபடியும் அவர் தடுத்து கேட்குறாரு, ராமசாமி, எங்கள் அப்பா பேர் ராமசாமி, ராமசாமி, அவன்தான் கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு நிற்கிறானல்ல, மறுபடியும் ஏன் அடிக்கிற அப்படின்னா, அதுக்கு எங்கள் அப்பா பதில் சொல்கிறாரு, இவன் கிளாஸில் அதே 2வது படிக்கிற பையன் தானே திருடிட்டு போனான், அவனுக்கு இருக்கிற அறிவு இவனுக்கு ஏன் இல்லை. வன்முறையை அகிம்சையில் சொல்கிற மாதிரி, அகிம்சை எப்படி நம்ம வரவேற்பு கொடுத்தோம், வன்முறைங்கிறது ஒரு நாடு சுதந்திரம் அடையணும்னா, ஒரு நாட்டை அடையணும்னா 1,00,000 பேர் சாவான், அந்த நாட்டில் 1,00,000 பேர் சாவான், இந்த நாட்டில் எத்தனையோ பேர் செத்து, அந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் பறி கொடுத்து எல்லாம் இருக்கும்.
அப்படி ஒரு நாடு சண்டை போட்டு 1,00,000 பேர் 10,00,000 பேர் செத்து தான் சுதந்திரம் வாங்கணுங்கிறது இல்லை, அகிம்சையிலேயே வாங்க முடியுங்கிறது காட்டினதுனால தான் இந்தியாவுக்கு அந்த காந்திக்கு ஒரு மரியாதை கிடைச்சது. அது மாதிரி எங்கள் அப்பா செஞ்சதுனால என்ன அப்படின்னா, ஒருத்தன் பறி கொடுத்து வந்து நிற்கிறான், நான் 3 தடவை புஸ்தகத்தை பறி கொடுத்துட்டு வந்து நிற்கிறான். அப்போ அவர் கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதே 2ஆம் கிளாஸில் படிக்கிற பையன், இதான் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எடுத்துகிட்டு போயிருந்தாலும் கூட பரவாயில்ல, இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லலாம். அதே 2ஆவதில் படிக்கிற பையன் ஒருத்தன் பறி கொடுத்துட்டு வந்து நிற்கிறான், ஒருத்தன் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறான். இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் இருக்குது. அதுக்கு சொல்கிறோம், பெரிய பெரிய தலைவர்கள் சொல்கிறாங்க, சினிமாவிலேயே சொல்கிறோம், பொதுக்கூட்டங்களில் சொல்கிறோம். இவர்னால விஸ்வநாதன் தானே அவர், விஸ்வநாதன் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு அப்புறம் ஒரு எம்எஸ்ங்கிறது எஸ் மட்டும் வச்சுக்கிட்டாரு. அவர் என்ன சொல்லணுமோ சொல்ல வந்தாரோ, அவருக்கு இதுக்கெல்லாம் என்னென்ன தடை இருந்ததோங்கிறதெல்லாம் படம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் அதிகமாக திங்க் பண்ணுவோம். அந்த அதிகமாக திங்க் பண்ணும்போது இன்னும் அவர் சிறப்பாக பெரிய படமாக கொடுத்துருந்தா நல்லா சொல்லியிருப்பாரோங்கிறது இதுவே இவருடைய முயற்சிக்கு பெரிய வெற்றி தான். அடுத்து இன்னொரு பெரிய வெற்றியை அவர் தேடி போகட்டும். நன்றி, வணக்கம்.